எங்க தளபதி எப்பவும் மாஸ்டா அவரு எப்போ அவரோட கெரியரை விட்டு வந்திருக்காரு. எப்பவும் எங்க தளபதி மக்களுக்கான தளபதியா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். இதுவரைக்கும் அவரு யாருமே உலகத்துல செய்ய முடியாத செஞ்சிருக்காரு. டாஸ்மார்க்க ஒழிச்சிருக்காரு. மக்கள் சட்ட திட்டங்களை உடனே நிறைவேற்றாரு. சிங்கப்பெண் படையை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப உணர்ச்சிபூர்வமா அரசியல் பண்றாரு. எங்களுக்கு ரொம்ப 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 நாங்க எதிர்பார்த்த அரசியல் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் சுரேந்தர் சார். எங்களுக்கு தளபதி சிஎம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இத்தனை ஆட்சி பார்த்தாச்சு. இவரோட ஆட்சியை நாங்க பாக்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். எல்லாத்தோட ஆட்சி இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரோட ஆட்சியை பார்த்தாச்சு. இவரோட ஆட்சியை நாங்க பார்க்க ரொம்ப ஆவலோட இருக்கோம். சிஎம் ஆனதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவர் சினிமா துறையை விட்டுட்டு எங்களுக்காக கட்சியில இறங்கியிருக்காரு. கண்டிப்பா நல்லது செய்வார் நம்புறோம். டிவிக்கு ஆல்வேஸ் டிவிக்கு கண்டிப்பா எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. நல்லது மட்டுமே பண்ணுவாரு. ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா பாஸ் இருந்தாதான் உள்ள விடுவேன். நாங்க பாஸ் எங்களுக்கு கிடைக்கல. பாஸ் இல்லாம உள்ள விட்டாங்க. ரொம்ப 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 ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆஷா தளபதி சிஎம் ஆனதுல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எங்க திருச்சியில கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன எல்லாமே செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் படிப்படியா அவர் செய்வாரு. மக்கள் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் அவர் செய்யறத நின்று பார்க்கதான் போறோம். எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கதான் போறோம். இடைத்தேர்தல் இதை விட பயங்கரமா இருக்கும். அப்ப ஆப்போசிட் எல்லாம் யோசிப்பாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம டிவிக்கே தான் வரும் கண்டிப்பா. ஆஷா நான் வந்து கிழக்கு தொகுதியில அமைப்பாளரா இருக்கேன். பகுதிக்கு அமைப்பாளரா இருக்கேன். விஜய் வந்ததுக்கு அப்புறம் எங்க தெருவுல எல்லாருமே பசங்க எல்லாம் நிறைய உதவி செய்யறாங்க. அங்க சக்கடை எல்லாமே எடுத்து விடுறாங்க. ரொம்ப கொசுவாதான் நிறைய இருந்தது. அந்த கொஞ்சம் எஸ்சி எல்லா தெருவுன்னு பார்க்காம எங்க தெருவுக்கு நிறைய செய்யறாங்க. பசங்க சாப்பாடு வாங்கி தராங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எல்லாத்தையும் உறுதியா நம்புறேன். நான் அன்னைக்கும் சொன்னேன். வந்த முதல் நாள் அததான் நான் பாலிமர் செய்தியில கொடுத்திருக்கேன். இன்னைக்கு அதே வார்த்தையை சொல்றேன். அவர் செய்வாரு. கண்டிப்பா அவர் செய்வாரு. எல்லா நன்மை எங்களுக்கு நடக்கும். ஏன்னா மின்சாரம் கொடுப்பாரு. அவர் மக்களுக்கு 2500 கொடுக்கலன்னு புகார் பண்றாங்க. அதை எல்லாமே அவர் நிறைவேற்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் உண்மையிலே ஒரு பெரிய வெற்றியாளர் தான். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் தலைவர். தமிழ்நாட்டுக்கு இனி அவர் எம் சாந்தி. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். பார்க்க மாட்டோம் நினைச்சிட்டு வந்தோம். கடைசியில பார்த்தாச்சு. அண்ணனை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. சேஞ்சஸ் வரும். கண்டிப்பா சேஞ்சஸ் நடக்கும். நீங்க கேட்ட மாதிரி கோரிக்கையெல்லாம் அண்ணி கண்டிப்பா நிறைவேற்றிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் பார்க்க மாட்டோம் அப்படிங்கறதா ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தது ஏதோ மேஜிக் மாதிரி. அவர் சொன்னது மேஜிக் மாதிரி, நாங்க பார்த்தது மேஜிக் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்பீச் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா. நந்தினி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நல்லா பேசியிருக்காங்க. அதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் கிட்டக்க வேற பாத்துருக்கோம். கண்டிப்பா சார் டைம் கொடுக்கணும்ல சார். 20 நாள் தான் ஆகுது. கண்டிப்பா டைம் கொடுத்தா கண்டிப்பா எல்லாமே நிறைவேறும் சார். நம்புறோம். விஜயலட்சுமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருச்சி கிழக்கு பகுதி சார்பாக மக்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தளபதி வந்தது யாரும்
சிஎம் ஆயிட்டார் இல்லையா, சிஎம் ஆனாலும் வந்து இந்த மக்களை உடனே பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்திச்சது இல்லாம நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அந்த கிளிப்ஸ் பார்க்கும்பொழுது தெரியுது அவருடைய வேகம் அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவரோட செயல்பாடு விரைவா இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ போதையில்லா தமிழகம், பெண்களுக்கு பாதுகாப்புடைய தமிழகம் இதுல ரொம்ப கடுமையா இருப்பாரு. தமிழகத்துல அந்த விஷயத்த விரைந்து செய்வார் நான் நம்புறோம். என்னோட பேர் டாக்டர் பிரவீன். எஸ் டுடே we will meet our CM முதலமைச்சர் விஜய் சார் in Trichy. So he's very youth. He is talking us superbly. He talking with the regarding the politics. So he what he exactly told na, he need little bit time. So within the month he arrived. So there is a lot of a problem in Tamil Nadu. Till now there is a lot of the problem. We have drugs issues already issues in state by state. So what he exactly told, he will correct it immediately, and we will support for the girls, the good support with the police team. So we will back for the Vijay sir. Then within after 5 years also we need this kind of immediate action about the women's activities and the anti-politics. What? How about the speech? Yeah. Vijay's speech, Vijay sir's speech is ultimate. Ask everyone from the kids to old age. So his speech is ultimate. That's why the crowd sounds. You hear the sound crowds. It will be very large. So yeah, I'm Dr. Praveen sir. Thank you. இன்னைக்கு தளபதி வந்து திருச்சிக்கு வந்திருக்காரு. இங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா ஸ்பீச் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரு. அதே மாதிரி வந்துட்டு போதை இந்த சம்பந்தமான ஒரு விஷயமும் ஒழிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு அவரு. ஒழிச்ச அதுக்கு உண்டான விஷயம் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஃபுல்லாவுமே வந்துட்டு கிளியர் ஆகணும். அதான் ஃபுல்லா கிளியர் ஆனாதான் எங்களுக்கு வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். இன்னும் சைல்டுஹுட் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இவங்க கையிலயும் வந்துட்டு இன்னமும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. இவர் வந்ததுனால எல்லாத்தையும் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணுவாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான். என் பேர் நேம் அறிகிறேன்.